தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவேந்திர குல கூட்டமைப்பின் சார்பாக டாக்டர் ஐயா சட்டமன்றம் சென்ற பிறகுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் மாறி மாறி இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய லட்சணம் தெரிய வந்தது. அப்போது வெள்ளை அறிக்கை கேட்டு 3 லட்சம் காலி பணியிடங்கள், எவ்வளவு? 3 லட்சம் காலி பணியிடங்கள் நம்ம மக்களுக்கு வர வேண்டியதை 50 வருஷமா கொடுக்காமையே காலியாவே மாத்தி மாத்தி வச்சிருந்தாங்க இந்த ஆட்சி செய்த 50 வருடமா ஆட்சி செய்தவங்க. அப்ப இதை கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் மத்தியில் அந்த செய்தி போகுது. அப்போ அவர்களுக்கு அழுத்தம் வருது, நம்ம மக்கள் இந்த மக்கள் கோபப்படுகிறார்களே, அவர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டுமே. அந்த அழுத்தம் வரும்போது கூட அவர்கள் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்து விட வேண்டுமோ என்று நினைக்கல. மாறாக என்ன பண்ணாங்க? அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி 3% அருந்ததியர் சமுதாயம், 7 ஜாதிகள் மாதாரி, பகடை, சக்கிலியர், ஆதி, ஆந்திரா அப்படி என்ற 7 ஜாதிகள் எல்லாம் உள்ளடக்கி அருந்ததியர் என்ற ஒரு பெயரை கொடுத்து 3% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவங்க அருந்ததியர் சொல்லுங்க அருந்ததியர் சமுதாய மக்கள் 2006 யாரும் அவர்கள் பெரிய மாநாடு நடத்தல, போராட்டம் நடத்தல, உண்ணாவிரதம் இருக்கல. கோரிக்கை வைத்தாங்களான்னே நமக்கு தெரியாது. ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு முட்டுச்சந்திர போராடினாங்க. ராமதாஸ் அவருடைய சுயநலத்துக்காக இந்த விசத்தனமான ஒரு இடஒதுக்கீடு ஆதரித்தார். வேற எதுவுமே நடக்கல. இதை ஒரு காரணமாக வைத்து அனைத்து கட்சி கூட்டம் என்று கண்தலைப்பாக ஒரு இதை நடத்திட்டு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு 3% அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது இருந்து கொண்டிருப்பது டாக்டர் ஐயா மட்டும்தான். ஏனால் அதை கொண்டு வந்தாலே அதோட விசத்தன்மை நமக்கு தெரியும். அதை ஏதோ அருந்ததியரை மேல தூக்கி விடணும் என்று கொண்டு வந்தது கிடையாது. மாறாக தேவேந்திர குல வேளாளர் மக்களும் பறையர் மக்களையும் அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு. பல பேருக்கு இன்னைக்கும் புரியறது கிடையாது. அது என்ன 3% கொடுத்து விட்டா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அவங்க பாவம் அருந்ததியர் மக்கள், துப்புரவு பணி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு 3% கொடுத்து விட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறான். அது வெறும் 3% மட்டும் கிடையாது. அவர்களுக்கு தனியாக 3% கொடுத்தா மீதி இருக்கிற 15% மீதி இருக்கிற ஜாதிகளுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அந்த 15%க்குள்ளேயும் இவங்க வரலாம். இதை மற்றவங்க ஒத்துப்பாங்களா? எம்பிசியில் இருக்கக்கூடிய தேவர், வன்னியர், முத்தரையரை விடவும் தான் அருந்ததியர் பின்தங்கி இருக்கிறாங்க. அவர்கள் இதே இடஒதுக்கீடுல கொடுக்க முடியுமா? எம்பிசிக்குள்ள போனா எம்பிசி ஜாதின்னு ஒத்துப்பாங்களா? கவுண்டரை விடவும் நாடாரை விடவும் தான் அருந்ததியர் பின்தங்கி இருக்கிறார்கள். பிசி ஜாதிகள் எஸ்சிஏக்கு அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா? ஆனால் எஸ்சிக்குள்ள மட்டும் வரணும். இது ஒரு காமன், ஒரு அடிப்படை அறியக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேசிக் காமன் சென்ஸான பிரச்சனை. இது எந்த அரசியல் கட்சிகளும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஊடகங்கள் இதை பத்தி விவாதிக்கிறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. இது திட்டமிட்டு இப்போ சமீபத்தில் உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு. உடனே எல்லா கட்சியும் திமுக நாங்க தான் கொடுத்தோம், கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் அனுமதி விட்டது என்று கொண்டாட்டம். ஜெயலலிதா அவர்களே எதிர்த்த இடஒதுக்கீட்டை எடப்பாடி வரவேற்கிறார். அவருக்கு ஜெயலலிதா இல்லாத அறிவு தான் இவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பாஜகவும் சரி, காங்கிரஸும் சரி, எல்லாரும் அருந்ததியருக்கு கொடுத்தது சரி என்பதோட தமிழ்நாட்டில் ஒரே பூரிப்பு. 3% மட்டும்தான் அவங்களுக்கு கண்டுதா. 1 கோடிக்கு மேல இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதிராவ பறையர் மக்களும் உங்க கண்ணுக்கு தெரியும் இல்லையா? கண்ணுக்கு தெரியலையா? இது எத்தனை ஆண்டு காலம் இதே பொறுத்து இருக்கு. இது இந்த 3% இடஒதுக்கீடு எப்படி பிரச்சனையா வரும்? அவர்களுக்கு அந்த முன்னுரிமை என்று ஒன்று கொடுக்கப்படுது. 15% உள்ளே வர முடியும், முன்னுரிமை என்று கொடுக்கப்படுது. இது 1000 இடங்கள் இருக்கக்கூடிய இடத்திலோ இல்ல 100 இடங்கள் இருக்கக்கூடிய இடத்திலோ பிரச்சனை வர கிடையாது. ஆனால் அரசு உயர் பதவிகள்,
அதாவது பேராசிரியர் பதவிகள், கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி பள்ளி ஆசிரியர்கள், போக்குவரத்து துறையில் இருக்கும் மேனேஜர்கள், அரசு துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர் பதவிகள் எல்லாம் தமிழகத்துல ஒரு ஆண்டுக்கு சில ஆயிரக்கணக்கில் தான் வரும். அதுவும் அந்த 1000 பொதுவாக வைத்துக் கொண்டு அதுல 15% என்றால் 150 இடங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர் சமுதாயத்துக்கு வரணும். ஆனா இவங்க 1000 ஒண்ணா வைக்கிறது கிடையாது. அதை மாவட்ட வாரியா பிரிக்கிறது. பேராசிரியர் பணியிடங்கள் என்றால் பல்கலைக்கழகம் வாரியா பிரிக்கிறது. அதற்குள்ள துறை வாரியாக பிரிப்பது. துறை வாரியாக பிரிச்சா என்ன ஆகுது? ஒவ்வொரு இடமும் 10 இடம் 5 இடம் வருது. அப்ப 10 இடம் இருக்கும்போது அதுல 18% எவ்வளவு வரும்? 1.8 தான் வரும். அதுனா ஒரு இடமோ 2 இடமோ தான் பட்டியல் ஜாதி மக்களுக்கே மொத்தமா. அதுல முன்னுரிமை என்ற பெயர்ல 2வது இடத்துல கொண்டு வந்து எஸ்சியே வைக்கிறான். அப்போ 5 இடம் இருந்தா அதுல வரக்கூடிய ஒரு எஸ்சி இடஒதுக்கீடு அருந்ததியருக்கு மட்டும்தான் போகும். 10 இடம் இருந்தா அதுல 2ல 1 நிச்சயம் அருந்ததியருக்கு தான் போகும். மீதி இருக்கிற 1லயும் அருந்ததியர் வரலாம் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய சட்டம். இதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. அவர்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கு, அருந்ததியருக்கு சரியா புரிஞ்சு இப்ப 3 பத்தல 6 கொடுங்க என்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக போன தேர்தலையே 6% கொடுக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவன் மத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றல, அதனால இதையும் நிறைவேற்றுவாங்களான்னு எனக்கு தெரியாது. இது வேணா நிறைவேற்றலாம், அவங்களுக்கு வேற ஒரு மொழி பாசம் இருக்குது. ஏனென்றால் கேட்காத அருந்ததியர் என்பது இடஒதுக்கீடு கேட்காத போதே இவர்கள் வலிந்து வந்து 3% கொடுக்கும் போது 6%க்கு அவங்க எந்த போராட்டம் நடத்த வேண்டாம். புதிய தமிழகம் கட்சி இதை அப்படி பார்த்து விட்டார். அவர்களுக்கு என்ன தைரியம்னா இதை வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக மாறாம பாத்துக்கிறதுக்கு அவர் ஒரு செல்ல பிராணியை கூட வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு செல்ல பிராணி, அதுக்காக புலி சித்தன் பேர் வச்சுக்கிறாங்களே தவிர அது ஒண்ணும் கிடையாது. தங்களை தாங்களே பெரிய ஒரு கருத்தியல் புரட்சியாளர்களா காட்டிக் கொள்வது, பெரிய அப்படியே அம்பேத்கருடைய வாரிசுகள், கருப்பு வாரிசுகள் என்று தங்களை பேசிக் கொள்வது. ஆனா மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை எந்த இங்க தலித்து, எஸ்சி, ஆதிராவிடர் எல்லாம் அடையாளப்படுத்தி நிக்கிறோம்ல, இதுக்கெல்லாம் ஒரே இதா தளமா இருக்கிறது இடஒதுக்கீடு தானே. அது ஒண்ணுத்துக்கு தானே நம்ம இத்தனை இழிவையோ சுமதி தாங்கிட்டு இருக்கிறோம். அந்த இடஒதுக்கீடே பறி போயிட்டு இருக்கும் போது நீ அதை பேசாம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிற? சனாதனத்தை எதுக்கு போராடுறாரு? இந்தியா ஃபுல்லா சனாதனத்தை எதுக்கு பறையர் மக்கள் தான் கிடைச்சாங்களா உங்களுக்கு? மதச்சார்பின்மையா? மதச்சார்பின்மை பறையர் மக்கள் தான் வச்சு நீங்க நாட்ட போறிய நாட்டுல. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, வரலாற்றை திருப்பி பார்க்கும் பறைய சமுதாய இளைஞர்கள் திருப்பி பார்க்கும்போது நீங்கள் விடுதலை வாங்கி கொடுத்தவர்களா இருக்க மாட்டீங்க, அடிமைப்படுத்த பயன்படுத்த ஓநாய்களாக தான் உங்கள் பதிவாக்கப்படுவீங்க. புதிய தமிழகம் கட்சி இதை அப்படி விட்டு விடாது. இனிமேல் நம்ம வந்து திமுக கோரிக்கை வைக்கிறது, அந்த கட்சி கிட்ட இந்த கட்சிக்கு கிட்ட கோரிக்கை வைக்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்து வரக்கூடிய அரசு நமக்கும் பங்கு இருக்கிற அரசா, நம்ம மக்களுடைய பங்கு இருக்கக்கூடிய அரசா அமைய வேண்டும். அதற்கு மக்கள் நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். நம்ம அரசு வந்தா நம்ம கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்க மாட்டோம், நம்ம செய்யற இடத்துல இருக்கும். இனிமேல் அதுதான் நம்மளுடைய பாதை. தென் தமிழகத்துல 10 மாவட்டங்கள்ல 10% ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நினைக்கிறது எப்படி அதிக பசங்கித்தனம் இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 20% மட்டுமே வைத்துக் கொண்டு கூட்டணி மூலமாக சேர்த்து ஆட்சியை பிடித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுரண்ட வேண்டும் நினைப்பதுதான் இங்க சமூக நீதியா? அதை எப்படி அனுமதிக்க முடியும்? இனிமேல் புதிய தமிழகம் கட்சி அப்படிக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வராது. காரணம், நம்ம யாரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க சொல்றோமோ அடுத்த 5 அவர்களை ஜெயிக்க வைக்க அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் நாம போராட வேண்டியது அவங்க கிட்டதான் இருக்கு. அதை கூடி இதை கூடி இவங்க கிட்ட போராடி ஏதோ இவங்க தானா ஜெயிச்சு வந்தது போலவும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 100% மக்கள் ஆதரவு இருப்பதை போலவும், தனியாக ஜெயிச்சு வந்ததை போலவும், கூட்டணிக்கு தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி, மற்றபடி இவர்கள் தனியாக இருப்பாங்களா, மற்றவங்க எல்லாரும் இவர்களை ஜெயிக்க வைத்த மக்கள் எல்லாரும் இவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிற வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டும் என்று நினைப்பது இனி நடக்காது. புதிய தமிழகம் கட்சி இந்த ஆட்சியில் அடுத்த ஆட்சியில் பங்கு பெற வேண்டும். பங்கு பெற்றால்தான் நமக்கு நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும், நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுக்க முடியும், பட்டியல் விளையாட்டை மீட்டெடுக்க முடியும், எல்லாமே மீட்டெடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞரணி தலைவர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்
எளிய மக்களுக்கான போராடி 24 மணி நேரமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மக்களுடைய நலனே, இந்த மக்களை பாதுகாப்பதே நமது நோக்கம், நமது வாழ்வு என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். எல்லாம் அமைதியாக உட்கார சொல்லுங்கப்பா. ஐயர் எல்லாம் அமைதியாக உட்கார சொல்லுங்க. எல்லாமே முன்னாடி உட்கார சொல்லுங்க. அனைவரும் தங்கள் இருக்கைகள் அமைதியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து அனைவரும் தங்கள் இருக்கையில் அமருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்புறம் போடலாம், உட்கார். வெயிட் பண்ணுங்க, அப்புறம் போட்டுக்கலாம். டைம் ஆச்சு, வெயிட் பண்ணுங்க. தாய்மார்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இதே அரங்கில் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்கான மாநாட்டை நடத்தினோம். அதற்கு பிறகு 6 வருடங்கள் கழித்து இன்று அதே போன்ற ஒரு மாநாடு, ஒரு ஆர்ப்பாட்டம் மாலை 5 மணியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் அணி, தொழிலாளர் அணி உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண்ணுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற ஒரு கூட்டத்தை இன்று தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியால் நடத்த முடியும் என்று சொன்னால், காசு பணம் கொடுக்காமல், பிரியாணி பொட்டலங்கள் கொடுக்காமல், வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யாமல் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னால் அது புதிய தமிழக கட்சியால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலே இருந்தும் தம்முடைய சக்திக்கு ஏற்ப நிர்வாகிகள் நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாம் அழைத்து வந்தனர். இது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கடந்த 2 மாதம் 3 மாதங்களுக்கு முன்பு
நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை இந்த அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு பேரணி நடத்துவதற்கு, பேரணியுடைய நிறைவாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் தான் முதலிலே திட்டமிட்டோம். ஆனால் காவல்துறையினர் பேரணிக்கான அனுமதியை தரவில்லை. ஆர்ப்பாட்டத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்குமான அனுமதியை தந்தார். இந்த அனுமதியும் இந்த பொதிலை கூட நம்முடைய திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சண்முகம், பாலு, ரஞ்சித், அருள்ஜோதி, சின்னையா, தினகரன், பிச்சமுத்து உள்ளிட்ட அனைவரும் 10-15 நாள் காவல் துறையினுடைய ஆணையர் அலுவலகத்திலேயே படிகளிலே காத்துக் கொண்டிருந்தார். அவரிடத்திலே இருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகு அதற்கு பிறகு 15 நாள் திருச்சியினுடைய கார்பரேஷன் கமிஷனரிடத்திலே ஒரு 10 நாள். எதற்காக? ஒரு சாதாரணமான ஒரு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஏறக்குறைய 30 நாட்களுக்கு முன்பாகவே முறையான அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு கூட காவல்துறையில் திருச்சி கமிஷனர் அலுவலகமும் நம்முடைய நிர்வாகிகளை அவ்வளவு அலைக்கழித்திருக்கிறார். பல நேரங்களிலே சண்முகத்திடமும் பாலுவிடத்திலே கூட நான் கோபித்துக் கொண்டது உண்டு. ஐயா, அனுமதி கொடுத்து விட்டார்களா இல்லையா, உண்மையாவது சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசை நம்ப முடியாது. கடைசி வரையிலும் எடுத்துக் கொண்டு வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் அனுமதி மறுப்பார்கள். எனவே நீதிமன்றம் சென்று விடலாம் என்றெல்லாம் கூட நாம் இடத்திலே சொன்னோம். அதனால் சண்முகம் அவர்களும் அதே போல பாலு மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே உடன் துணையாக 2-3 வழக்கறிஞர்கள் அதே போல அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றாக நின்று இந்த அனுமதியை பெற்று 6 வருடங்களுக்கு முன்பு தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எப்படி ஒரு மாநாடு நடைபெற்றதோ அதையும் விட சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலாக மேடை போட்டு மைக் செட் வைத்து அதுக்கு பிறகு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வது, எந்த விதமான ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத ஒரு கட்சி. மாவட்ட செயலாளர்களுக்கு, ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஆளும் கட்சியிடத்திலோ அல்லது ஆண்ட கட்சியிடத்திலோ எந்த கட்சியிடத்திலையும் நீங்கள் சென்று கைகட்டி இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களால் அந்த நிதியை திரட்ட முடியவில்லை என்று சொன்னால் ஒரு டிராக்டரை கொண்டு வந்து நிறுத்தி பேச சொன்னா கூட நான் பேசிவிட்டு செல்வேன். எப்பொழுதுமே நான் ஆடம்பரத்திற்காக, விளம்பரத்திற்காக எந்த நிகழ்ச்சியும் நடத்துவதில்லை. 1995-96களில் இப்படித்தான் கட்சி வளர்த்தோம். கட்ட வண்டியை கொண்டு வந்து நிறுத்துவார்கள், டிராக்டரை கொண்டு வந்து நிறுத்துவார்கள், கூட்டம் ஆரம்பித்து விடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல் அங்கு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் மேலே ஏறுவது மட்டும்தான் சிரமமா இருக்குமே தவிர மற்றபடி வேற எந்த சிரமம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா அது மக்களோட மக்களாக கலந்து கொள்ளக்கூடிய மேடையாக கூட இருக்கும். எனவே 6 வருடங்களுக்கு பிறகு அதுக்கு இடையில பல பாதிப்புகள் வந்தது. இந்த கட்சியை பயன்படுத்தி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் அவர்கள் இந்த கட்சியை முக்கியமான தருணத்தில் 2019-2021 காட்டி கொடுத்துவிட்டு வேறு முகாமுக்கு சென்றார்கள்.
அத்தோடு புதிய தமிழகம் திருச்சியில இருக்காது என்று கனவு கண்டார்கள். ஆனால் இப்பொழுது 7 மாவட்ட செயலாளர்களை நியமித்து அதை காட்டிலும் பன்மடங்கு வலுவான புதிய தமிழகம் கட்சியை நம் திருச்சியில உருவாக்கி இன்னும் கொஞ்சம் சண்முகம் அவர்களும் பாலு அவர்களும் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்முடைய கட்சியை வளர்ப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இந்த கட்சி தான் சொத்து சுகம் எல்லாமே. நம்முடைய மக்கள் தான் நமக்கு எல்லா விதமான சொத்துக்களுக்கும் காரணம். எனவே அவர்களை சந்திப்பதிலே சில நேரங்களிலே சில சிரமங்கள் என்று சொன்னால் பல பேர் இந்த சமுதாயத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்கள், கெடுத்துக் கொண்டே இருக்கிறார். நாம் என்ன ஆரம்பித்தாலும் அதே போன்று காப்பி எடுத்து இன்னொன்றை ஆரம்பிப்பது. தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பா, அவர்களும் தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு. பட்டியல் வெளியேற்றமா, அவர்களும் பட்டியல் வெளியேற்றம். 3 வருஷம் இடத்துல அது 3 வருஷம். அவர்களுக்கு சொந்தமாக சிந்திப்பதற்கு இங்கே எதுவுமே கிடையாது. அது புதிய தமிழகம் கட்சி சிந்தித்து என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படிதான் எல்லோரும் வந்தாங்க. அவர்களெல்லாம் இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள் இந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டு போறோம். இப்பொழுது என்ன அடையாளம் அவர்களுக்கு இருக்கிறது? வேண்டும் என்று சொன்னால் காலையில 7 மணிக்கெல்லாம் சென்று தரிசனம் பார்க்கலாம். அந்த தரிசனம் கிடைக்கும். அடிமைகளுக்கு தரிசனம் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. உரிமைக்காக போராடக்கூடியவர்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்காது. இந்த திருச்சியை நான் எப்படியாவது வலுப்படுத்த வேண்டும், கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதல் மாநாடு 1998 செப்டம்பர் 11-12 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி தியாக இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு அதுக்கு பிறகு 2 நாள் மாநாடு நடத்தினோம். அதுக்கு பிறகு 2 வருடம் தேர்தல் 2021 2000 ஆண்டுல அக்டோபர் மாதம் 11-12 ஆகிய தேதிகளில் திருச்சியிலே மாநாட்டை நடத்தினோம். அதற்கு பிறகு நம்முடைய கட்சி பல கிராமங்களுக்கு நம்முடைய நிர்வாகிகள் கொண்டு செல்ல முடிந்தது. ஆனால் சில பேர் சில சுயநலங்களுக்காக அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றம், அவருடைய லாபங்களுக்காக திடீரென்று தேர்தல் நேரத்திலே அங்கே போய் துண்டை போடுவது. நான் புதிய தமிழகத்திலிருந்து விலகி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம். வேற எந்த கட்சியிலிருந்து போனாலும் மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. புதிய தமிழக கட்சியிலிருந்து போன உடனே மதிப்பு மரியாதை வந்துவிடும். ஆனா அது கூட எத்தனை நாளைக்கு வைத்திருப்பார்கள்? அவர்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அவர்கள் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சி எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் இந்த நம்முடைய கோரிக்கை எந்த அரசியல் கட்சியாவது ஆதரவு தெரிவிக்கிறார்களா? ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்பதற்கு மட்டும் வந்து விடுகிறார். நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் நமக்கு எதிராக ஏதாவது ஒன்றை சொன்னால் அப்படியா என்று அதை அப்படியே நம்பிக்கொள்ளும். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆயிரங்கள் லட்சங்களுக்காக ஏமாந்து தேர்தல் நேரத்தில் அவருடைய கைகூலிகளாக மாறி போய்விடுகிறார். என்ன அவர்கள் சாதித்திருக்கிறார்கள்? நாம் இதற்காக 2019 ஆண்டு அக்டோபர் மாசத்துல இளைஞரணி மாநாட்டை நடத்தினோம். பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர குலத்தார் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் மிகப்பெரிய சமுதாயம் பள்ளர்கள் என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அவர்கள் சமூகத்தில் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கான அங்கீகாரம் இந்த மண்ணிலே இருப்பதில்லை. எனவேதான் அவர்களை தேவேந்திர குல வேளாளர் என்று ஒரே சொல்லிலே அழைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து அது மட்டுமின்றி எங்களை விட்டு விடு, நாங்கள் இந்த எஸ்சியிலிருந்து வெளியேறி விடுகிறோம். யாரும் எந்த கிராமத்திற்கும் செல்லுகின்ற பொழுது ஒரு சில படித்த இளைஞர்கள், அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை
நமக்கான பங்கு பாதிக்கப்பட்டு விடுமோ, கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில், ஆதங்கத்தில் வெளிப்படையாக ஒன்று பெயர் மாற்றம் வேண்டும், பட்டியல் மாற்றம் வேணும், ஆனா எஸ்சியாக இருக்கணும். இப்படி ஒரு குழப்பமான நிலைக்கு பல பேர் தள்ளப்பட்டார். தொடர்ந்து நாம் 2017 முதல்ல சென்னையில IMCA மாநாடு, அதுக்கு பிறகு பட்டபூர்ல மாநாடு, திருச்சியில் மாநாடு, குத்தாலத்தில் மாநாடு, தமிழ்நாடுக்கும் 10,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உண்ணாவிரத போராட்டம், அதுக்கு பிறகு சென்னையில மதுரையில தடையை மீறி மிகப்பெரிய ஊர்வலம், இதையெல்லாம் நடத்திய பிறகுதான் இந்த சமுதாயத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாளம் எனக்கு அரசாணையாக வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், நம்முடைய நிர்வாகிகள் கூட நாம் எத்தனை கஷ்டப்பட்டோம், அவர்கள் எத்தனை கஷ்டப்பட்டார்கள் என்பதை கூட இந்த மக்களிடத்தில் சொல்லவில்லை. டெல்லியிலிருந்து அவர்கள் செய்ததை போல அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 10 மாவட்டங்களிலே மாநாடு என்று அறிவித்து முதல் மாநாடு விருதுகளை ராஜபாளையத்தில் நடைபெற்றது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியில அந்த மாநாட்டுக்கு புறப்படுகின்ற பொழுது தேவேந்திர வேளாளர் பெயர் அறிவிப்பு ஆணை வந்துவிட்டது. ஆனால் பட்டியலில் வெளியேற்றம் வரவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் என்ன நிலை எடுப்பது என்று நம்முடைய நிர்வாகிகளோடு அரசு ஆரம்பம். பல பேருக்கும் இதை ஆதரித்து ஏற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு கூட்டணியிலே போவது, இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்று நிர்வாகிகளிடத்திலே ஒரு குழப்பம், மக்களிடத்திலே குழப்பம். ஆனால் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தேன். ஏறக்குறைய 20-30 வருடங்கள் சட்டமன்றத்திலே பட்டியல் வெளியேற்றம் பேசியிருக்கிறேன், பெயர் மாற்றம் பேசியிருக்கிறேன். இத்தனை போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை நடத்திவிட்டு பெயர் மாற்றத்துக்கு மட்டுமே நாம் ஆதரவு கொடுத்து பாராட்டி விட்டால் மீண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை எங்கிருந்து துவக்குவது, எப்போது துவக்குவது என்ற கேள்வி எழுமே. அதன் காரணமாகத்தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு பிஜேபியும் அதிமுகவும் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் என்று முடிவெடுத்தோம். அதை கூட பல பேர் நம்முடைய நிர்வாகிகளே கூட புரிந்து கொள்ளவில்லை. அரசியல் சில நேரங்களில் வெற்றிகள் இது போல நம்மிடத்திலே நழுவி போகும். ஆனால் இந்த தேர்தல் வெற்றிகளுக்காக புதிய தமிழகம் கட்சி உருவாக்கப்படவில்லை. லட்சோப லட்சமாக இருக்கக்கூடிய இந்த தேவேந்திர மக்களுடைய அடையாளத்தை மீட்டு எந்த சமுதாயம் 300-400 வருடங்களுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததோ அந்த சமுதாயத்தை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்துவதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். ஒரு தேர்தல் வேண்டுமென்றால் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம். என்ன போய்விட்டது. இப்படி சட்டமன்றத்துக்கு போனவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கூட்டணி போட்டு சென்றவர்கள் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அருந்ததில் உள் இடதுக்கீடு எப்பொழுது இவருக்கு ஞானத்திலே வந்தது? திடீர்னு வரல. என்று 1997ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை கேட்டேனோ 1400 பேராசிரியர் பணியிடங்களுக்கு பேராசிரியர் அன்பழகனுடைய வீட்டுக்கு முன்பாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து அந்த 1600 பேராசிரியர் பணிகளை பெற்றுக் கொடுத்தப்போ அன்றே கருணாநிதியும் அன்பழகனும் திமுகவும் நம் மீது புள்ளி வைத்துள்ளார். நம் மீது வஞ்சகம் பாராட்டினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் சமூக நீதி, இடஒதுக்கீடு இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தித்தானே அவர்கள் கடந்த 30-40 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியிலே இருக்கிறார்கள். இதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
பட்டியல் சமுதாயத்தில் அங்கு இடம்பெற்றக்கூடிய தேவேந்திர வேளாளர் ஆதிரம் நடக்கக்கூடிய பழைய சமுதாயம் அன்னைக்கு கருந்தீர் உட்பட அதேபோல புதிரவண்ணார் உட்பட 76 சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய துறைகளில் முறையாக அமல்படுத்தப்படாத காரணத்தினாலே ஏறக்குறைய 3 லட்சம் பணியிடங்களில் பணியிடங்களாக நாம் அடையாளம் 10 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு செக்ரட்டரி, எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வருவார்கள். காலையிலே காபி பிஸ்கட் சாப்பிடுவார்கள், போய்விடுவார்கள். நானும் ஒரு செயலாளரும் இரவு 10 மணி வரையும் அமர்ந்து ஒவ்வொரு துறையாக தகவல்களை கேட்டுத்தான் அந்த 3 லட்சம் பணியிடங்கள் குறித்து தகவல்களை திரட்டினோம். அந்த தகவல்களை திரட்டியதுதான் கருணாநிதிக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி. அப்ப கிருஷ்ணசாமி கேட்டுக்கொண்டபடி பின்னடைவு பணியிடம் நிறுத்த வேண்டும், நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் 3 லட்சம் பின்னடைவு பணியிடங்களை யாருக்கு கொடுக்கணும்? தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்துக்கும் கொடுக்க வேண்டுமே. அதை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்துக்கு பிரச்சனை வந்த போது தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்பொழுது சிவகாசி சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே பல பேர் சொன்னது என்னவென்று சொன்னால், முதல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு போனாலும் பரவாயில்லை, இவர்களுக்கான இடஒதுக்கீட்டை காலி செய்திருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு சட்ட ரீதியாக அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப 18% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சட்டபூர்வமான விதியாக இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தி தருவதற்கு அந்த 3 லட்சம் பணியிடங்களை நம்முடைய மக்களுக்கு கொடுப்பதற்கு திமுக தயாராக. அப்ப எப்படி நம்மை வாயடைக்க வேண்டும், நம்முடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அதற்காகத்தான் ஒரு கருவியாக அருந்ததியர் இடஒதுக்கீடு என்று ஒன்று கிடைச்சது. அவர்களை தயார் செய்தார்கள். அவர்களுக்கு 3% தெரியாது, 4% தெரியாது. சில கட்சிகளை பயன்படுத்தினார்கள். அவர்களாக ஒரு அந்த கட்சி கூட்டம் போட்டார்கள். ஒரு உண்ணாவிரதம், ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது. நாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 3 லட்சம் பின்னடைவு பணியிடங்களை நிரப்புங்கள் என்று கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு போராட்டத்தை துவக்கக்கூடாது. அவருடைய கவனத்தை திருப்ப வேண்டும். எப்படி திருப்ப வேண்டும்? இப்பொழுது அறுதியிற்கு 3% இடஒதுக்கீடு ஒன்று கொடுத்து, ஒருவேளை பின்னடைவு பணியிடங்களை கேட்டால் பின்னடைவு தான் கொடுக்கிறோமே, அறுதியில் கொடுக்கிறோமே என்று சொல்லி நமக்கான இடஒதுக்கீடுகளை அத்தனையும் காலி செய்திருக்கார். இதை நான் எப்பவோ சொன்னேன். அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசத்துல நடைபெற்றது. பல அமைப்புகள் எல்லாம் இருந்தார்கள். நான் சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்குது. இது மாதிரி நீங்க ஒருவேளை இந்த 18% அருந்ததியருடைய பங்கு குறைவாக இருக்கிறது என்று கணக்கு வச்சு கொண்டால் கூட முதல்ல பின்னடைவு பணியிடங்களை முதல்ல கம்ப்ளீட்டா 3 லட்சம் பணியிடப்பட நிரப்பின பிறகு தேவேந்திர வேளாளர் எவ்வளவு, ஆதிராவிடர் எவ்வளவு, அருந்ததியர் எவ்வளவு, எல்லா சமுதாயத்தை எவ்வளவு கணக்கு பார்ப்போம். அதுக்கு பிறகு அவர்கள் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு உண்டான பங்கை கொடுப்பதை பற்றி சிந்திக்கலாம் என்று சொன்னோம். அந்த மீட்டிங்ல அதுதான் பேசணும். அதை பேசிவிட்டு தான் வெளிநடப்பு செய்தோம். ஆனால் கருணாநிதி மிகப்பெரிய கடுமையான வார்த்தையை பார்த்து நம்முடைய அர்ச்சனை செய்தார். கருணாநிதி எப்பவுமே அவருடைய பாலிசிக்கு ஒத்து போறதுன்னா மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவார். இப்போ அப்பாவுக்கு தப்பாமல் ஒரு பிள்ளை இருக்கிறது. அவர்களும் அதே பாணியிலே போகிறார். அவர்களுக்கு உடந்தையாக ஒரு அமைப்பையே வச்சுட்டாங்க. ஒரு கூலி அமைப்பு. அப்பா, நீ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேர் இருக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க? 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொடுத்தல இது மாதிரி பட்டியலின பிரிவுக்கான இடஒதுக்கீடுகளை அந்தந்த மாநில அரசு விரும்பினால் பிரித்து கொடுக்கலாம். ஆனால் பிரித்து கொடுக்கின்ற பொழுது முறைய எம்பிரிக்கல் டேட்டா, விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை எடுத்து ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இடஒதுக்கீடுகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு.
அதை வேணா அதுக்கு படிச்சு காட்டுறேன், இந்த புக் எடுத்து கூட. அப்ப அது கூடப்பா அதுல என்ன சொல்லிக்குன்னு பாருங்க. என்ன பத்திரிகையாளர்கள் எங்காவது ஒரு இடத்துல இருந்து இல்ல இந்த புக் எடுங்க, இந்த புக் எடுப்பா. ஸ்பைரல் பெயிண்ட் புக் எடுப்பா. அவங்க தெளிவா சொல்றாங்க. அந்த கடைசி மட்டும் கடைசி அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட்ல 280வது பக்கத்துல 4வது காலத்துல that while doing so the state will have to justify the same on the basis of empirical data. நீ இது மாதிரி உள் இடஒதுக்கீடு கொடுக்கிறதாக முடிவு செய்தால் தமிழ்நாட்டில் இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதியினுடைய ஹெட்கவுண்ட் தலையை எண்ணணும். அதுக்கு பிறகு அவருடைய பொருளாதாரம், அவனுக்கு எவ்வளவு நிலம் இருக்குது, அவனுடைய என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான், அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகள் அவங்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றிய துல்லியமான விஞ்ஞானபூர்வமான கணக்கெடுப்பு செஞ்சுதான் கொடுக்கணும். On the base of empirical data that a subclass in whose favor such a more beneficial treatment is not adequately represented. ஒரு சமுதாயம் மிக குறைவாக இடஒதுக்கீடு பெற்றுக் கொண்டிருந்தால் அதற்கான காரண காரியங்களை அதற்கான ஆதாரங்களை திரட்டி வைத்துக் கொண்டுதான் கொடுக்க வேண்டுமே தவிர மனம் போன போக்கிலே தன்னிச்சையாக கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு அருந்திற்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறிய, நீ எப்ப வந்து அருந்தியருடைய இடஒதுக்கீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க? அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது தேவேந்திர வேளாளுடைய கணக்கெடுப்பு நடத்திருக்கணும் இல்ல, ஆதிராவுடைய கணக்கெடுப்பு நடத்தணும் இல்ல, புதுவைவண்ணாருடைய கணக்கெடுப்பு நடத்தணும் இல்ல, வள்ளுவருடைய கணக்கெடுப்பு நடத்தல. 76 சாதிகள் இருக்கு, லிஸ்ட் கொண்டா. அதுல ஆதி திராவிட, ஆதி கர்நாடகா, அஜில்லா, அய்யனாவர், பைரா, பகுடா, பண்டி, பெல்லாரா, பரதர், சாலவாடி, சம்மர், அதான் படிக்கிற சண்டாலா, சிறுமான், தேவேந்திர குலத்தான், டாம், டொம்பரா, பைடி, பனோ, டொம்பன், கோதகிளி, கொட்டா, கொசார்கரி, தென் ஹோலியா, ஜக்லி, சம்பூலு, கடையன், கக்கலன், கல்லாடி, கணக்கன், கரிமபலன், கவரா, கோழியன், கூசா, கூட்டன், குடும்பன், குறவன், சித்தனார், மயிலா, மாலா, மன்னன், மவிழன், மோகர், முண்டலா, நலக்கேயவா, இத்தனை சாதியை கணக்கெடுத்துட்டு தான் பண்ணிருக்கோம். சட்டவிரோதம் இல்லையா? இத்தனை சாதியினுடைய லிஸ்ட் கொடுக்கணும் இல்ல? எப்படி அருந்திற்கு மட்டும் 3% நீ கொடுத்த? இதை எதிர்ப்பதற்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் நீ இருக்கிற. கேட்டா எனக்கு நான் பிரிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, உள்ள கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருச்சேன். கொடுக்கிறதுனா எம்பிரிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கொடுக்கணும். அதுக்கு பிறகு கொடுக்கிற போது ஒரு பிரிவில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு பிரிவில் போட்டியிட முடியாது. இப்ப ABCD 4 பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏல இருக்கிறவன் பிக்கு போக முடியாது, பி இருக்கிறவன் சிக்கு போக முடியாது, சி இருக்கிறவன் டிக்கு போக முடியாது, டி இருக்கிறவன் ஏக்கு வர முடியாது. எல்லாரும் அவரவருக்கு 3%, 5, 6, 7 என்ன இருக்குதோ அது கூட தான் அவர்கள் இருந்துக்கணுமே தவிர அவர்கள் வேறு பட்டியலுக்கு போய் உரிமை கோர முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றீங்க நீங்க? அருந்திற்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு மீதி இருக்கிற 15% அவர்கள் பங்கு பெறலாம், அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம் என்று இப்போ ஒரு ஏப்ரல் மாசத்துல
அதாவது சப் இன்ஸ்பெக்டர் தேர்தலில் ஒரு 1200 போஸ்ட் அது அப்படி அறிவிச்சுக்கிறான். யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன எப்படியே கொடுக்க முடியும்? அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இது போல இருக்குதானா? இல்ல. ஆந்திராவில் உண்டா, தெலுங்கானாவில் உண்டா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உண்டா? எங்கேயும் பீகார்ல இல்ல, அதே போல பஞ்சாப்ல எங்கேயும் கிடையாது. அந்தந்த பிரிவு எதுக்கு பண்ணுகிறாங்களோ அதுக்குள்ள நினைக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்கள் தாராளமா எடுத்து கொடுக்கிறாங்க. அதை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கிறார். ஆள் இருக்கிறோமா இல்லையா? 2026 நாம் நிரூபிச்சார். மந்திரிகள் வருவார்கள். மந்திரிகள் நீங்க பார்த்துக்கணும். மந்திரிகள் நீங்க ஒண்ணும் இல்லை, எங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான நியாயம் என்ன? உங்க அரசு என்ன செய்யுது? இந்த 15 வருஷத்துல நீ எத்தனை சட்ட அமைப்பாளர் கொடுத்துருக்கிற? எத்தனை அங்கன்வாடி அமைப்பாளர் கொடுத்துருக்கிற? எத்தனை டிரைவர் கண்டக்டர் கொடுத்துருக்கிற? எத்தனை கிளர்க்கல் போஸ்ட்? எத்தனை தலையாரி போஸ்ட்? ஏதாவது ஒண்ணு வந்து சமுதாயத்தை கொடுத்தா சொல்லு. ஒரு போஸ்ட் வந்தா உடனடியா அருந்ததியை கூப்பிட்டு அந்த போஸ்ட் நீ வந்து அமர்ந்து. அவர்கள் ஆணவ போக்கோடு நடந்து கொள்கிறார் ஸ்டாலின். அதுக்கு நம்முடைய மக்களும் பல இடங்களில் இரையாகி இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்ற சிறிது கூட உணர்வில்லாமல் அவர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சா ஒரு 10 15 கிடைக்குமா? ஒரு சின்ன டிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சுயத்தோடு தான் பார்த்தாங்க. தவிர இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான உரிமை இப்படி பறிபோய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் படித்த பிறகு, அவர்கள் கல்லூரி போய் படித்த பிறகு, பல்கலைக்கழகம் படித்த பிறகு மீண்டும் அவர்கள் எந்த நிலைக்கு வர வேண்டி இருக்கிறது? ஓட்டுநராக, டிரைவரா வர்றாங்க, டிராக்டர் டிரைவரா வர்றான், ஜேசிபி டிரைவரா வர்றான், கார் டிரைவரா வர்றான். ஒரு கடை கூட, ஒரு மளிகை கடை கூட வைக்க முடியாதுன்னா மீண்டும் வந்து ஸ்டிக்மா இருக்குது, அப்படியே இருக்குது. நான் வந்து இதுல இருந்து விலகி போட சொன்ன வேலை அது போயிருந்தாலாவது நாம் வேறு முகாந்திரத்தை பார்த்திருப்போம். சரி, அங்க போய் நம்முடைய இடஒதுக்கீடு, நம்முடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப நம்ம இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என்று நாம் வந்து போயிருப்போம். அங்கேயே அனுப்பல. என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் ஆயிட்டார், டாக்டர் சியாம் டாக்டர் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் இடஒதுக்கீடை பயன்படுத்தி டாக்டர் ஆயிட்டாங்க. எங்களுடைய பிள்ளைகள் நாங்கெல்லாம் டாக்டர் ஆக வேண்டுமா? என்னடா ஆகிறீங்களா? ஏண்டா கம்யூனிஸ்ட்கார உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறான்? பேச சொல்றா, இடதும் வரதும் பேச சொல்லு. திருநெல்வேலியில இருந்து கம்யூனிஸ்ட்காரன் நம்மளுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணானா இல்லையா? மீட்டிங் போட்டானா இல்லையா? நீ என்னடா வந்து பொது உடைமை பேசுற? எங்களுக்கு தெரியாத பொது உடைமை, எங்களுக்கு தெரியாத மார்க்ஸா, லெனினா, ஸ்டாலினா, மார்க்சிஸ்டா எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருந்தா நாங்க வந்து இந்த லைன் எடுத்து. அதிமுக அவங்க எதிர்கட்சி. அந்த அம்மா வந்து நாங்க 2011 கூட்டணிக்கு போகிற போது முதல்ல பேசுறது 2 3 அந்த அம்மா வந்து சொல்லி தெளிவா சொன்னாங்க, நான் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கவில்லை என்று. நானும் அருணாச்சலம் 2 3 பேர் தெளிவா சொன்னாங்க. ஆனா அந்த எடப்பாடிக்கு புரியல. நீங்க புரியலைங்கிற போது உங்களுக்கு அருந்தேர் ஓட்டும் போட போறது இல்ல, தேவேந்திர ஓட்டும். இதுதான் நிலைமை. அதனால நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர் நண்பர்கள், நம்முடைய உரிமையை பட்டப்பகல்ல திமுக பறிக்குது. மேடை போட்டு முழங்குறாங்க, எல்லா பொருட்பாலும் பேசுறான், மந்திரி பேசுறான், சட்டமன்றத்தில் பேசுறான், சமூக நீதி. எங்களுக்கு தேவேந்திர வேளாளுக்கு சட்ட ரீதியா கொடுக்க வேண்டிய உரிமை ஏண்டா கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லடா. இனிமேல் எந்த மந்திரியாவது நம்முடைய கிராமங்களுக்கு வந்தால் அவர்கள் காரு கிராமத்துக்கு புறம்பாகவே நிறுத்தப்பட்டது. ஒரு கார் உள்ள விடக்கூடாது. இது ஒரு சேலஞ்ச் தான். இது நம்மளுக்கும் அவங்களுக்கு சேலஞ்ச் தான். திமுகவை ஒழிக்காம, திமுகவை தோற்கடிக்காம தேவேந்திர மக்களுக்கு விடிவு காலம் இல்லை. அவர்கள் மீண்டும் தப்பித்தவறி வந்தால்
அவர்கள் 6% கொடுப்பார்கள், 7 கொடுப்பார்கள், நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2026 ஒரு முடிவு கட்டிடணும். வெறுமனே பட்டாசு வெடிச்செல்லாம் பிரயோஜனமே இல்லை, வான வேடிக்கை நடத்தி பிரயோஜனமே இல்லை. நம்முடைய வான வேடிக்கை நம்முடைய இதெல்லாம் கிராமத்திலே, மக்களிடத்திலே, தாய்மானத்திலே, இளைஞர்களிடத்திலே எடுத்து பேசுங்க. நீங்க எல்லாத்துக்கு பின்னாடி போய் எல்லா சம்பந்தம் இல்லாதவனுடைய போட்டோ எல்லாம் போடுறீங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு போட்டோ போடனா பாரதி தேவேந்திரனுடைய போட்டோ தான் போடணும் தமிழ்நாடு. நான் வந்தா அந்த கொடியை பாதுகாக்க போறேன். அவங்களை கொண்டவங்களே போட்டோ போடுறாங்க. இளைஞர்களுக்கு இன்னும் என்ன என்றே புரியல. வெறும் வீராவாசம், பனியன்ல வார்வலை போட்டுக்கிறது, ஆத்திரம் போட்டுறதுதான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெற்றி அடையாது. அரசியல் ரீதியாக ஒரு சமுதாயம் விழிப்பு பெறாமல், ஒன்றுபடாமல், அரசியல் ரீதியான அதிகாரத்தை வென்றெடுக்காமல், ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் நமக்கான எந்த உரிமையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எனவே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் இப்படிதான் நான் கடந்த 30ஆம் தேதியிலிருந்து ஒரு 10-11 தினங்கள் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். அடுத்தது விரைவில் விருதுநகர் மாவட்டத்தில் சுற்றுப்பிரயாணத்தை துவங்க இருக்கிறேன். மாநாட்டுக்கு முன் நான் புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டுக்கு மதுரையில் நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு முன்பாக எல்லா கிராமங்களுக்கும் நான் வந்துடுவேன். அங்க வரும்போது கிளை இல்லாத கிராமமே இருக்கிறார். நம்முடைய நிர்வாகிகள் நோட்புக்கோட கிராமத்துக்கு போகணும், மக்களிடத்துல எடுத்து சொல்லணும். நம்மளுக்கு திமுக மூலமாக என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறது, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது எடுத்து சொல்லணும். இது சாதாரணமான பாதிப்பு. எதுக்காக வடக்கு மாவட்டத்தில் ஒரு கட்சி இன்னைக்கும் 10% கேட்கிறாங்க. அவங்க கூட நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க வேற ஒரு வரலாம் மாத்திக்கிறாங்க. முதல்ல உள்ளிடங்கள் கேட்டிருந்தாங்க. அவங்க சமுதாயத்தை சேர்ந்த 2-3 IAS அதிகாரிகள் என்னிடத்திலே பேசினார்கள். டாக்டர் சார், இந்த உள்ளுக்கு கொடுத்தா என்ன பிரச்சனையும், உள்ளுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா சமுதாயம் எதிர்ப்பாங்க, வாங்கினீங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா நீங்க 10 வாங்கிட்டு இன்னொரு இடத்துலயும் போனீங்கன்னா எல்லா சமுதாயம் எதிர்ப்பாங்க. அப்படித்தான் எதிர்த்தாங்க. தேவரை ஓட்டு போடாம போறது, நாரா ஓட்டு போறது, இப்ப விளைமாரி எல்லாமே 2021 அதிமுக காலி பண்ணது. எப்படி உங்களுக்கு 10% கொடுத்து போக நீங்க மீண்டும் இன்னொன்னுலயும் போட்டிடுவீங்கன்னு பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. அந்த அச்சம் நம்முடைய தேவேந்திர மக்களுக்கு வரல. அவங்க எல்லாம் விழிப்போடு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஊரா போய் விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு பெரிய தலைவர் எல்லாம் கிடையாது. அந்த சமுதாயங்களே அவர்களே விழிப்போடு இருக்கிறாங்க. அது முக்குலத்தா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, எல்லா சமுதாயமே அந்த சமுதாயத்துக்கு ஒரு திட்டம் வருகிறதுனால என்ன பாதிப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்படுகிறார். நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் இன்னும் இந்த சமுதாயத்துக்கு என்னெல்லாம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுது, நாம எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். புதிய பொருளாதார கொள்கையில எல்லாரும் கார் வச்சிருக்கிறான், பங்களா கட்டுறான், கடைகளை கட்டுறான், மளிகை கட்டுறான். நீ என்ன பொசிஷன் இருக்கிற? மாவட்டம் போனா வாழை சுமக்கிற, இன்னொரு மாவட்டம் போனா கல் சுமக்கிறீங்க, மண் சுமக்கிறீங்க. இதுதான் அந்த சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய நிலை. வேற ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. இதையெல்லாம் மாற்றணும். இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்கணும், சமுதாயத்தை உயர்த்தணும் இருப்பது நம்முடைய சமுதாயம். 2026 முழுக்க ஒரே சொல்லுக்குள்ள தேவேந்திர வேளாளராக அரசியல் ரீதியாக புதிய தமிழகமாக எழுச்சி பெறணும். எல்லாரும் வருவார். அதைத்தான் நம்முடைய புதிய தமிழக கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உள்ளிடஒதுக்கீட்டுல நாம அருந்ததிற்கு உண்டான இடஒதுக்கீட்டை அவங்க பயன்படுத்தி இருக்கணும். அவங்களுக்கு உண்டான 3% வெளியே கொடுத்துட்டு அவங்க போயிட்டு போட்டு மீண்டும் தேவேந்திர வேளாளர்கள் ஆதிராவனுக்கான இடஒதுக்கீட்டுக்குள்ள வரக்கூடியதை புதிய தமிழகம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதை 2ல் 1 நீங்களா நாங்களான்னு பார்க்கறது முடிவு பண்ணிட்டோம். 2026 திமுக வரட்டும் பார்க்க. அதனால உள்ளிடத்தில் இருக்கிறது அவங்க சொல்ற போல அவங்களுக்கு 3 எல்லாமே இப்ப டேட்டா நிறைய கொடுத்துக்கிறாங்க. எல்லா டேட்டா கொடுத்துக்கிறாங்க. சர்வம் கூட டேட்டா கொடுக்குறாங்க. எங்க திருச்சியில மாநகராட்சிக்குள்ள SCAக்கு 200 போஸ்ட், SCக்கு வெறும் 5 போஸ்ட் 6 போஸ்ட், எல்லா சூப்பர்வைசர் போஸ்ட். அது போக இப்ப
1 கோடி 2 கோடி ரூபாய்க்கு கம்ப்ளீட்டா ஃபுல்லா பெரிய லாரி எல்லாம் வாங்கி கொடுத்து அவருடைய தொழில் ஆக்குறாங்க. இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு முன்னாடியாவது சில பேர் தாட்கோ மூலமா காலையில் வாங்கி இருப்பாங்க. இப்ப அது கூட ஒன்றும் காணாம். இப்ப பாருங்க 2/2/2024 போன வருஷம் நியமனம் அசிஸ்டன்ட் என்ஜினியர் கார்பரேஷன் வேகன்சி வந்து டோட்டல் வேகன்சி 146. அது SCA 17, 3% இருக்கிறவனுக்கு 17 கொடுக்குறாங்க, SCக்கு 14. அசிஸ்டன்ட் என்ஜினியர் பிளானிங் கார்பரேஷன் SCக்கு 12, SCAக்கு 20. ஒட்டுமொத்தத்தில் இந்த திருச்சி கார்பரேஷனுக்குள்ளேயே SCAக்கு மட்டுமே 252, ஒரு 3% 252 கொடுக்குறாங்க. எல்லாரும் சேர்த்து பார்த்தா வெறும் 200 கொடுக்குறாங்க. அப்ப அந்த சமுதாயம் உயருமா இல்லையா? அவங்க வளர்ச்சி அடைவாங்களா இல்லையா? உங்களுடைய பிள்ளைகள் நிற்கதியா நிற்பார்களா இல்லையா? அதனால இந்த கிராமத்துல நம்முடைய நிர்வாகிகள் கடுமையா எடுத்துருவோம். எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசுங்க. நம்முடைய உரிமைகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. வரக்கூடிய 2026 இந்த 15 ஆண்டு காலமாக நம்மளுக்கு அநியாயம் செய்த, அநீதி வைத்த திமுகவுக்கு பாடம் கிடைக்கக்கூடிய வகையில் அவர்களை தோற்கடித்தே தீர வேண்டும். அவர்களுக்கு எந்த கிராமத்துக்குள்ளும் உள்ள விடக்கூடாது. இப்பொழுதே அதுக்கு ஆயத்தமாக கேட்டுக்கொண்டு புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு, 7வது மாநில மாநாடு டிசம்பர் மாதத்தில் மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்குது. அதே போல ஜூலை 23, 24 புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலருக்கான அரசியல் கருத்தரங்கம் 2 நாள் நடைபெறும். 23 அது குற்றாலத்தில் நடைபெறும். 23ஆம் தேதி ஜூலை நீங்க வருவீங்க. 23ஆம் தங்கிட்டு 24ஆம் தேதி அந்த ஃபுல் டே அது முழுக்க அரசியல் பயிர்கள். அதுக்கும் உங்களுக்கு ஆயத்தமாக கேட்டுக்கொண்டு நம்முடைய இந்த உள் இடஒதுக்கீடு ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இது ஒரு ஏதோ சாதாரண நிகழ்ச்சி இல்லை, இது தொடர் நிகழ்ச்சியாக இதுக்கு ஒரு தீர்வு காணுகின்ற வரையிலும் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும். 2026 நாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி உரை பண்ணுங்கப்பா, நன்றி உரை பண்ணுங்க. நன்றி உரை எடுத்துக்க, இப்ப இதை எடுங்கப்பா. வா.